ஸ்டேஷன்ல வச்சு பேச முடியாத பர்சனலா பார்க்கணும்னு சொல்லும்போதே எனக்கு ஒரு சின்ன டவுட். வாட்ஸ்அப் பார்க்கும்போது தான் உன்னோட டிபி. பொண்ணுங்களை நம்ப முடியாது, நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே வருவாங்கல்ல. எதா இருந்தாலும் நாம ஒரு ஆம்லேட் சாப்பிட்டுட்டே பேசலாம். அண்ணா, ஒரு டபுள் ஆம்லேட் சீக்கிரம் கொண்டு வாங்க. சார், அவ மேல கண்ணு இருந்தா போதும். சில நேரங்கள்ல அவ கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா சோலி முடிஞ்சது. கண்ட்ரோல்னு புரியல. அதை நான் எப்படி சொல்ல? அவ இப்போ அங்க வரல. அவளுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யக்கூடாதுன்னு இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருக்காளா? அப்ப அதெல்லாம் செஞ்சு பாரு. அப்ப தெரியும் அவளுக்கு பேய் பிடிக்கிறது. ஆனா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஆரம்பிக்கிறது நாளைக்கு டாய்லெட் செக் பண்ணும்போது தான். அங்க ஃப்ளஷும் ஒர்க் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அதோட லிவரை இழுத்தப்போ மேல வந்தது பாதி அறுத்து போட்ட ஒரு தலை தான். இதை நீ வேற யார்கிட்ட இதை சொன்னியா? ஆனா இதை கேட்டு யாரும் எனக்கு உயிரோட இல்லை சார். அவன் பேர் என்னன்னு சொன்ன? அருண். இது பாரு, நீ நினைக்கிறத விட இது ரொம்ப பெரிய விஷயம். இப்படியே போச்சுன்னா உனக்கும் உன் ஃபேமிலிக்கு இது தெரிய வரும். நிறுத்துடா! இங்க 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 எனக்கு சரியா தெரியல. இங்க தானே? நேரோடு நேரோடு வந்துட்டாங்க. அங்க வந்தாச்சா? கோவிந்தா, சீக்கிரமா நம்ம கட்சிக்காரங்களை கூப்பிட்டு எல்லாரையும் செட் பண்ணு. அவங்க ஏதாவது பிளாட்டுக்குள்ள போனாங்கன்னா செக் பண்ணணும். சரிங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே. இந்த போறானுங்க போறானுங்க. ஏன் வேட்டியா? என்ன தெர்ற? இதுக்குள்ள என்ன தெர்ற? நீ என்னன்னு சொல்லு. உடம்புல எங்க குத்துனீங்க? உடம்புல இல்ல, அவன் காலுக்கு கீழே தான் குத்தி இருக்க. முதல்ல நம்ம கட்சிக்காரங்க என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணணும்.
எப்படி நடத்துங்க நடத்துங்க நடத்துங்க. ப்ளூ கலர் கோடு போது பாத்தியா? அதான் பார்த்தல. நீ எங்கடா போற? ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. அர்ஜென்ட்டா? உனக்கு அர்ஜென்ட்டா? கொஞ்ச நாளாவே அதிகமா இவனுங்க பார்க்க முடியலல்ல. என்ன விஷயம்னு தெரியுமா? தலைவா நீ உடம்புல ஏத்தலையா? ஏத்துவோம், ஏத்தாம விட்டுருவோம்.